தனுசு ராசி தனுசு லக்னத்தை சேர்ந்த ஆண்கள் திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு வேகமா கோபம் கொள்ளக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அப்படின்னு மிக கொடூரமானவங்களா? இந்த உணர்ச்சி வசமும் கோபமும் இவங்ககிட்ட எவ்வளவு நேரத்துக்கு நீடிக்கும்? இவங்க கொடூரமானவங்க கிடையாது. இவங்க தர்ம குணம் உள்ளவங்க, கொடூரமானவங்க கிடையாது. அந்த அந்த வேகமும் உணர்ச்சி வேகமும் கோபமும் ரொம்ப கொஞ்ச நேரத்திலேயே இவங்ககிட்ட இருந்து போயிடும். மறுபடியும் பழைய நிலைக்கு வந்துடுவாங்க. பழைய நிலைக்கு வந்தோன்னா அப்படியே ரொம்ப சாஃப்டா மாறிடுவாங்க. இது இவங்க கூட பிழைக்கிற வாழ்க்கை துணைவிக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த நேரத்துல இவங்க ஒத்துழைக்காம விட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை நரகம். இவரே டக்குன்னு உணர்ச்சி வசப்படக்கூடியவர், டக்குன்னு கோவப்படக்கூடியவர், இப்ப கோபத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு தெரியும். மறுபடியும் பழைய நிலைக்கு வந்துருவாரு தெரியும். ஆனா அந்த நேரத்துல அந்த வாழ்க்கை துணை ரொம்ப வீம்பாவோ ரொம்ப இதாவோ இருந்து அப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க, இவங்ககிட்ட சமாளிக்க முடியாது. ஏன்னா இவங்க எத்தக்கும் உலகத்துல கடவுளை தவிர எந்த எப்பேற்பட்ட கொம்பாதி கொம்பனுக்கும் பயப்படுறவங்க கிடையாது தனுசு ராசி. கடவுளே வந்தா கூட அவருக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுவாங்க. கடவுள் நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது கடவுளே, நீ கொஞ்சம் இந்த மாதிரி இருந்திருக்கணும், இந்த மாதிரி அந்த மாதிரி இவங்ககிட்ட போய் மத்தவங்க இது பண்ண முடியும். இவங்களே எல்லாத்துக்கும் புத்தி சொல்றாங்க, இவங்களுக்கு நான் போய் புத்தி சொல்ல முடியுமா? அதனால இவங்க வாழ்க்கை துணை அந்த மாதிரி அவங்க கோபமா இருக்கும்போது உணர்ச்சி வசப்பட்டிருக்கும் போது அந்த நேரத்துல கொஞ்சம் சமயோஜித புத்தியோட நவுந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப அப்படியே ரொம்ப ரொம்ப நன்றி உள்ளவங்களா ரொம்ப தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க ஒய்ஃபை.